Hello guys, this is Reshma and you're watching Study with Resh. So yes, நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா CMA இன்டர்மீடியேட்டோட பேப்பர் நம்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட சாப்டர் வைஸ் லெக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு வீடியோ சீரீஸ் மாதிரி வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் நம்பர் 1 இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். So study note 1 operations management oda introduction. So first, operation management enna, it is a part of an organization's management. So management oda organization la ஒரு part தான் நம்ம வந்து operations management னு சொல்றோம். For example, HR management department. So அந்த மாதிரி managementல இருக்க ஒரு part தான் operation management. Okay, so first operation அப்படினா என்ன அப்படினா, it is defined as configuration of resources for provisions of goods or services. So ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை கூட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து அரேஞ்சிங் இன்டு பார்ட்ஸ். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் தான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஃபார் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ இதன் ஆப்ரேஷன்னா என்னென்னா, இட் இஸ் அ கான்ஃபிகரேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ இதுதான் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட மீனிங். ஓகே, ஸோ தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரெண்டு. ஃபர்ஸ்ட், கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ தீஸ் டூ ஆர் தி மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ கஸ்டமர் சர்வீஸ் டு ப்ரொவைட் அக்ரீட் ஆர் adequate levels of customer service by providing goods or services with right specification at right cost and right time. So customer service நல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம அமேசான் எடுத்துக்கலாம். ஸோ அமேசானில் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் கரெக்ட் டைம் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸுக்கு நமக்கு வந்து அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது கஸ்டமர் சர்வீஸ். அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ரிசோர்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் ரெண்டு: கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். கஸ்டமர் சர்வீஸ்னால் ஒன்றுமே இல்லை, கஸ்டமர்ஸுக்கு நம்மளோட சர்வீஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு மேனேஜ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். தென் ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓஎம்மோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், plant layout and material handling, product design, process design, production planning and control, quality control, material management and maintenance management. So first, location of facilities அப்படின்னா என்னென்னா, லொக்கேஷன் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வர லொக்கேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்கான லொக்கேஷன்ஸ், லைக் வேர் ஹவுஸ். ஸோ அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதான் ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கோப். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டலிங். ஓகே, ஸோ பிளான்ட் லேஅவுட்டுங்கிறது மெஷினரி. ஓகே, ஸோ மெஷினரியோட லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டலிங். ஸோ எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து செகண்ட் ஸ்கோப். தேர்ட் வந்து ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்ட் டிசைன் இஸ் நத்திங் பட் என்ன ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அதுக்கான டிசைன். அண்ட் ப்ராசஸ் டிசைன்னா அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ப்ராசஸ் எடுத்திருக்கோம் அதை வந்து ஒரு மேப்பிங் பண்ணுறது ப்ராசஸ் டிசைன். தென் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு
எடுக்கிற அந்த லைக் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு நம்ம ஒரு லைக் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோட கண்ட்ரோல். ஸோ இதான் வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு. தென் குவாலிட்டி கண்ட்ரோல்னால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ அதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல், அது கூட்ஸாக இருக்கலாம் இல்லை சர்வீஸ், வாட் எவர் இட் மைட் பி. ஸோ அதோட குவாலிட்டி. தென் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃபார் ப்ரொடியூசிங் கூட்ஸ். தென் லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பிளான்ட் மெஷினரி, ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதும் வந்து இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், தென் பிளான்ட் லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டலிங். பிளான்ட் லேஅவுட்னா ஒன்றும் இல்லை, மெஷினரியோட அந்த லேஅவுட், அந்த ஒரு மேப், நாட் லைக் மெஷினரியோட ப்ளூ பிரிண்ட், லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் மெஷினரி அப்படின்ற அந்த ஒரு லேஅவுட். தென் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் ஹவு டு யூஸ் தட் மெஷினரி, அந்த ஒரு விஷயம். தென் ப்ராடக்ட் டிசைனா ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து லைக் என்ன ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்ற டிசைன். அண்ட் ப்ராசஸ் டிசைனா அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. தென் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கோட, ஸோ ப்ரொடக்ஷன் ஒர்க், அதுதான் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். தென் குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியில் ஒரு கண்ட்ரோல், ஸோ அது குவாலிட்டி கண்ட்ரோல். தென் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஹவு வி யூஸ் ரிசோர்ஸஸ் எஃபெக்டிவ்லி. அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் டு டேக் ரெகுலர் செக் ஆன் மெஷினரி. ஸோ கரெக்டாக லைக் 6 months ஒன்ஸ் மெஷினரி செக் பண்ணி லைக் அதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் ஸ்கோப் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். தென் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் விசஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது கூட. ஸோ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் யூஸ்டு ஃபார் அ சிஸ்டம் வேர் டேஞ்சிபிள் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் வென் வேரியஸ் இன்புட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு இன்டான்ஜிபிள் சர்வீசஸ். ரொம்ப லைக் ஈஸியாக சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வந்து லைக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சேர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல் அந்த சேர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் வருது இல்லையா சேர் அப்படின்றது, அது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, அந்த சேரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லேபர், ரா மெட்டீரியல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ், இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் சர்வீசஸ், பிகாஸ் வி கேன் நாட் வேல்யூ த டிரான்ஸ்போர்ட்டேஷன், எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ அந்த மாதிரி லைக் இன்டான்ஜிபிள் சர்வீசஸ் இது எல்லாமே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைக் நம்ம பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு கான்ஃபிகரேஷன் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் அதோட டெலிவரி அண்ட் அதோட சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். தென் அதை வந்து அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில சர்வீஸ் எடுத்துருப்போம் இல்லையா, ஒரு சில ஒர்க் பண்ணியிருப்போம் இல்லையா, லைக் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், லேபர் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், ஸோ இதெல்லாமே வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரொடக்ஷன் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் operation management is concerned with the production and delivery. Like production and delivery is nothing but அந்த ப்ராசஸ், நம்ம அந்த ப்ராசஸில் இறங்குறோம் இல்லையா. ப்ரொடக்ஷன் டெலிவரி இஸ் ரா மெட்டீரியலை நம்மளோட கோடவுனுக்கு டெலிவர் பண்ணுறது. ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி. ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் அண்ட் இதோட எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் டு கூட்ஸ் அண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபர்னிச்சர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே டைம் தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது டேஞ்சிபிள், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது இன்டான்ஜிபிள். ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஏன் மாடர்ன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசன் இஸ் இன் பாஸ்ட் த மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆப்ரேஷன் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, மேனுஃபேக்சரிங் ஆஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ வந்து லைக் காம்படிஷன் வந்து ஃபர்ம்ஸ்குள்ளே அதிகமானனால மேனுஃபேக்சரிங்கே ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக ஈச் ஃபர்ம்ஸ் எடுத்துக்கிறது. மேனுஃபேக்சரிங் ஆஸ் காம்படிட்டிவ்
competitive advantage. Service orientation, disappearance of smokestacks, and small has become more beautiful. So first வந்து manufacturing as competitive advantage. So இது வந்து நம்ம ரெண்டா பார்க்கலாம். First என்ன like past and இப்போ today's scenario. So past scenario பார்த்தீங்க அப்படின்னா like demand increase like ஹையில் இருக்கும் போது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸஸ், ரா மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அவங்க லைக் அந்த டைமில் வந்து ஒரே ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருந்தது என்னென்னா, இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ், இருக்கிற இன்புட்ஸை வச்சு எப்படியாவது ஒரு ப்ராடக்டை வந்து கொடுத்துடணும் அப்படின்றது மட்டும்தான் அப்போ வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு கன்சர்னாக இருந்தது. பட் இப்போது இன் டுடே சினாரியோ, as the competition has become huge between firms and there is a technological improvement also. So technology பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அண்ட் மெஷின்ஸும் இப்போ வந்து அதிக லைக் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ லைக் இதனால் லைக் எல்லா கம்பெனிக்குள்ளேயும் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து வந்துருச்சு. அண்ட் மோர் ஓவர் நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்கு ஃபார் கெய்னிங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஃபார் கெய்னிங் that competitive advantage. Many techniques are used by the firms, say for example total quality management, time based competition, flexible management system. So இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் அவங்க வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, டு கெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். மெயின் கீவேர்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான். To gain competitive advantage. In past the only concern is to produce a product. Okay, so வந்து நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கெயின் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு தாட்டுமே வந்து அப்போது லைக் பாஸ்ட் சினாரியோவில் கிடையாது. பட் இன் டுடே சினாரியோ, சின்ஸ் தேர் ஆர் வாஸ்ட் சேஞ்சஸ் இன் like firms growth, technological improvement, the main concern of today's scenario is to gain competitive advantage by using various techniques ன்னு பார்த்தீங்கன்னா TQM, total quality management, flexible manufacturing systems, computer integrated manufacturing, CIM, computer integrated manufacturing. ஸோ இதை மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கெயின் பண்ணிக்கிறேன். Okay, then service orientation. So service orientation is nothing but customer service. Okay, so customer service like லோக்கல் மார்க்கெட்லேயும் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சர்வீஸ் ஓரியன்டேஷன். சர்வீஸ் ஓரியன்டேஷன் மெயின் திங் என்னென்னா கஸ்டமர் சர்வீஸ். ஓகே, ஸோ இஃப் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் ஹையர், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ராடக்ட் வந்து நிறையா வந்து லைக் இதாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சர்வீஸ் ஓரியன்டேஷன் இஸ் சர்வீஸ் ஓரியன்டேஷன், கஸ்டமர் சர்வீஸ், அவ்வளோதான். ஓகே, தென் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்மோக் ஸ்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சின்ன அந்த என்ன சொல்கிறது தவறுகள். ஸோ அதெல்லாம் கூட இப்போ வந்து டிஸப்பியர் ஆகிட்டுருக்கு. ரீசன் என்ன? எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ பாஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கும். நிறையா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபர்ம்ஸுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்கும். டியூ டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் நாலேஜ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், லைக் ஆர்கனைசேஷனுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்றனால ஒரு ஆர்கனைசேஷனை இன்கார்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஸோ அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான நாலேஜ் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறனால அப்போ இருந்த அந்த குட்டி ஸ்மோக் ஸ்டாக்ஸ் குட்டி டிஸ்அட்வான்டேஜ் கூட இப்போ மறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, தென் த லாஸ்ட் திங் இஸ் ஹேஸ் பிகம் மோர் பியூட்டிஃபுல். ஆக்சுவலி இது வந்து இஎஃப் ஸ்கூமேச்சர் அப்படின்றவர் வந்து அவரோட புக் லைக் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஃபேமஸ் புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைக் ஹியூஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் ஸ்பேசஸில் இருக்கும் இல்லையா. ஸோ இதுவே ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னா லைக் அந்தந்த ரீஜனலாக வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸுக்கும் வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்ற ஒரு ஃபிலாசபி வந்து சொல்லியிருக்காரு. பட் இதை வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் இப்போ வந்து நிறையா வந்து அதிகம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்மால் ஹேஸ்
become more beautiful அப்படின்றது தான். ஓகே, ஸோ 4 characteristics of modern operation functionனா manufacturing as competitive advantage, service orientation, disappearance of smokestacks because of emergence of knowledge based organization, and small has become more beautiful due to small units, local labor and resources. Okay, ஸோ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன். ஸோ த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் ரீசன்ட் ட்ரெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஏன் புக்லேயுமே வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டர்லிங்க்ட். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் டான்ஜிபிள், வேரஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டான்ஜிபிள், பட் தே ஆர் போத் இன்டர்லிங்க்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா குளோபல் மார்க்கெட் ப்ரைஸ். ரீசன் வந்து லைக் குளோபல் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா குளோபலைசேஷன் ஆஃப் கூட்ஸ். ஓகே, ஸோ சின்ஸ் குளோபலைசேஷன் இருக்கிறனால, ஸோ லைக் எவ்ரி கம்பெனி ஹேஸ் அன் எக்கனாமிக் அட்வான்டேஜ். அவ்வளோதான். ஓகே, தென் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா லைக் அந்த ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக பிஸ்னஸுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் வந்து கொடுக்குறது அப்படின்ற வந்து அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ குளோபல் மார்க்கெட் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் குளோபலைசேஷன். ப்ரொடக்ஷன் ஆன் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் தட் த ஓவரால் சக்ஸஸ், லைக் ஆல் தி ஃபர்ம்ஸ் ஆர் ரெகக்னைசிங் தி ஓவரால் சக்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ் because of production and operation strategy. Then TQM, total quality management. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு டெக்னிக். நான் சொன்ன ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இதில். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜில் TQM அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜை கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இப்போது ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து இந்த TQM அப்படின்றது தான். ஓகே, இந்த TQM எஸ்பெஷலி ஃபார் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆனாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ராடக்ட் வந்து வேறு லெவலுக்கு போகும் அண்ட் நம்ம அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை ஈஸியாக கெயின் பண்ணிடலாம். அதுதான். தென் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா லைக் எவ்ரி திங் லைக் the ability to adapt quickly in changes of value of demand. அவ்வளோதான். என்னென்னா, இப்போ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பென்சில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், லைக் இல்லை ஒரு சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம டிமாண்ட் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷனும் அதிகப்படுத்துறதுக்கும் அண்ட் டிமாண்ட் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்ஷனை கம்மி ஆக்கிறதுக்குமான இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லா கம்பெனிக்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றது. தென் supply chain management. So supply chain management காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட், ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, டேரெக்டாக சப்ளையர்ஸுக்கிட்ட இருந்து ஃபைனல் கஸ்டமர்ஸுக்கு போகணும். ஓகே, ஸோ அப்படி டேரெக்டாக போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து தேவையில்லை. எஸ்பெஷலி இந்த வேர்ஹவுசிங் காஸ்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து இதான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். தென் லீன் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மினிமல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதான் வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட். ஓகே, தென் ரீஇன்ஜினியரிங். ஸோ ரீஇன்ஜினியரிங்கோட மெயின் கீவேர்ட் என்ன, பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த சோப் வந்து லைக் அதிகம் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னா வி ஹாவ் டு டேக் அ மெஷர், வி ஹாவ் டு சேஞ்ச் த ப்ரொடக்ஷன் திங். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் செக்டார் அப்படின்னா, இப்போது ஹாஸ்பிட்டல் செக்டார் அப்படின்னு வைங்களேன், இப்போது வந்து நிறையா அங்கே இருக்க லைக் நர்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணல, லைக் கஸ்டமர் தே வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா, தென் தட் செக்டார் தட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டோட இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னென்னா டு மேக் தட் லேபர்ஸ் டு ஒர்க் எஃபெக்டிவ்லி. ஸோ அதுதான் வந்து ரீஇன்ஜினியரிங் அப்படின்னா திருப்பி வந்து நம்ம வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது தான் இந்த ரீஇன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஓகே, தென் டைம் ரிடக்ஷன் அப்படின்னா இப்போது லைக் சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஏ அண்ட் பி 2 கம்பெனி இருக்காங்க, 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான சோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஏ கம்பெனி வந்து சீக்கிரம் வந்து அந்த ப்ராடக்டை வெளியிட்டு லைக் வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க, அண்ட் பி கம்பெனி கொஞ்சம் லேட் ஆகுது.
இதில் ஏ சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ₹100, பி லேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அதோட ப்ராடக்ட் வந்து ₹100ன்னு வைங்களேன். எப்படி இருந்தாலுமே ஏ கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வந்து அதிகமாக வந்து டிமாண்டில் இருக்கும். ரீசன் த கம்பெனி ஹேஸ் ரெடியூஸ்டு தி டைம் சைக்கிள். ஓகே, கம்மியான டைமில் அதே ரேட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏ கம்பெனியோட டிமாண்ட் தான் வந்து லைக் ஹையில் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் டைம் ரிடக்ஷன். ஸோ ஷார்ட் டைமில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது இதுதான் வந்து திங். அதாவது சைக்கிள் டைம் அப்படின்றது அதுதான். ஓகே, தென் டெக்னாலஜிஸ் ஹவு ஆட்டோமேஷன் இட் இஸ் லைக் இப்போது லைக் ஆட்டோமேஷன் இன் தி சென்ஸ் ஆட்டோமேட்டிக். ஓகே, இதோ இப்போ லேபர் லைக் மெஷினரி லேபர் லைக் ஸோ டெக்னாலஜி இன் தி சென்ஸ் இம்பார்ட்டண்ட் வேர்ட் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நம்ம இம்ப்ரூவ் லைக் வந்து அப்டேட்டடாக வச்சுருக்கோம், நம்ம கம்பெனியில் இருக்க மெஷினரிஸில் வந்து அப்டேட்டடாக இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வின் பண்ணிடலாம். ஸோ அதான் வந்து டெக்னாலஜி. தென் ஒர்க் இன்வால்மெண்ட் அப்படின்னா லைக் எவ்ரி ஒர்க்கர் இன்வால்மெண்ட். ஸோ ஒர்க்கர் இன்வால்மெண்ட் இன் தி சென்ஸ் லைக் எவ்ரி ஒர்க்கர் ஷுட் பி இன்வால்வ்ட் இன் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹீ மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கர் தன்னோட வேலைக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இப்போ இருக்க ரீசன் லைக் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் திங். தென் கார்ப்பரேட் டவுன் சைசிங் அப்படின்னா இப்போது நிறைய ஒரு கம்பெனியில் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். லைக் unnecessary production. ஸோ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா இயர்லி வந்து ஒரு 5,000 லைக் 7,000 கூட்ஸ் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து போகுது, லைக் சேல் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் 3,000 லைக் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து டோட்டலி வேஸ்ட் இல்லையா? ஸோ இந்த 3,000 ப்ராடக்டை ரெடியூஸ் பண்ணணும். அதான் டவுன் சைசிங் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் கரெக்டான லேபர்ஸுக்கு கரெக்டாக வந்து சேலரி கொடுக்கணும். தென் யாருக்கு எப்படி வந்து ஷேர் பிரித்து தரணுமோ அந்த அளவுக்கு டிவிடெண்ட் வந்து கரெக்டாக பிரித்து தரணும். ஸோ இதெல்லாம் தான் கார்ப்பரேட் டவுன் சைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக அதிகமாக வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் பேசப்படுறதுனா பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ அது வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இதோடது. ஓகே, ஸோ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் production operation, global market price, nothing but globalization, production or operation strategy na onnu illa. So இந்த strategy நிறைய companies recognize பண்ணிருக்காங்க and நிறைய கம்பெனியோட சக்ஸஸுக்கு இந்த production or operation strategy-ன்றது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Then total quality management இருந்து customer satisfaction. Okay, so then flexibility அப்படின்றது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்பெனி தன்னோட ப்ராடக்ட் வந்து லைக் தன்னோட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ணுறதும் சரி கம்மியாக பண்ணுறதும் சரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சப்ளையர் டு கஸ்டமர் டைரெக்டாக வந்து கூட்ஸ் போய் சேர்றதுனால வேர்ஹவுசிங் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகுது. தென் லீன் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மினிமல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட். ஸோ அந்த கான்செப்ட். தென் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் அ மெஷர் டேக்கன், லைக் ஒரு பிரேக் அப்புறம் நிறையா லைக் அதிக இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறது. ஸோ அதான் ரீஇன்ஜினியரிங். தென் டைம் ரிடக்ஷன் அப்படின்னா எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ குயிக்காக நம்ம ஈஸியாக காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ணிடலாம். தென் டெக்னாலஜிஸ் நத்திங் பட் ஆட்டோமேஷன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கம்பெனிஸில் வந்து மெஷினரிஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கோ ஆட்டோமேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் தென் அதனால் காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வின் பண்ணலாம். தென் ஒர்க்கர் இன்வால்மெண்ட் அப்படின்னா எவ்ரி ஒர்க்கர் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஒர்க். அதுதான் ஒர்க்கர் இன்வால்மெண்ட்ன்றது. தென் கார்ப்பரேட் டவுன் சைசிங் அப்படின்னா லைக் ஒரு சில விஷயங்கள் வந்து கம்பெனியில் வந்து தேவையில்லாததாக இருக்கும், இல்லை ஒரு சில கூட்ஸ் வந்து அதிகமாக வந்து தேவைக்கு என்ன தேவையோ அதுக்கு அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் கார்ப்பரேட் டவுன் சைசிங். அந்த லாஸ்ட் என்னென்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பொல்யூஷன் கண்ட்ரோல். இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி நான் இந்த நோட்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.